சென்னை தாம்பரத்தில் உள்ள மாடம்பாக்கம் ஏரி தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்படுவதை தமிழக அரசு தடுத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளின் முக்கிய நீர்வள ஆதாரமாக மாடம்பாக்கம் ஏரி இருந்து வருகிறது. இந்த ஏரியை அண்மை காலமாக தனிநபர்கள் ஆக்கிரமித்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஏரியின் தூய்மையை வலியுறுத்தியும் அதை சுற்றியுள்ள நிலப்பரப்பை பாதுகாக்க கோரியும் இன்று மாடம்பாக்கம் கோழிப்பண்ணையில் மாடம்பாக்கம் ஏரி வரை சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பாக நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. மாடம்பாக்கம் ஏரியை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததிகளுக்கு வாழ்வளிப்போம் என கோஷம் எழுப்பியவாறு பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். சதுப்பு நிலம் சதுப்பு நிலமாவே இருக்கணும், விவசாய நிலம் விவசாய நிலமா இருக்கணும். குறைந்தபட்சம் ஏரியை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் வீடுகளாக மாற்றும் பொழுது, அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் கட்டடங்களாக மாற்றும் பொழுது இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த ஏரி நன்னீர் ஏரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஏரி. நீங்க ஒரு 30 வருடத்துக்கு முன்னால அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக இருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஏரின்னு சொல்ல முடியாது, குளமும் குட்டையுமாக மாறி இருக்கு. ஏன்னா தமிழர் மரபுல ஏரி வேற, குளம் வேற, குட்டை வேற. இன்னைக்கு குளமும் குட்டையும் நிலைமைக்கு இங்க வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களால் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்படுகிறது.